கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 11வது வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 115:11. கர்த்தருக்கு பயந்தவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரையே நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எவர்களாயிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் கர்த்தருக்கு ஆமென் கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், அவருக்குரிய அந்த மரியாதையை, தேவனுக்குரிய பயபக்தியை ஆமென் உள்ளவர்கள் எவர்களாயிருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு அவரே துணையுமாயிருக்கிறார், மட்டுமல்ல அவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறதான தேவ பிள்ளைகளுக்கு தேவன் துணையாயிருப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து கேடகமான கர்த்தராய் நம் தேவன் விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், வேதத்தில் வாசிக்கிறோம், பக்தனாகிய தாவீது தேவனை அதிகமாக கேடகமாக அவர் முன்மொழிவதை பார்க்கிறோம், உச்சரிப்பதை பார்க்கிறோம், அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். இது அவருடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அது அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவும் நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான நெருக்கங்கள், பாடுகள், சத்துருவின் தாக்குதல்கள் அவருக்கு விரோதமாய் எழும்பின பொழுது அவர் விசுவாசித்து, அவர் உறுதியாய் நிலைத்திருந்து நம்பிக்கொண்டிருந்த ஒரு விஷயம், கர்த்தர் கேடகமானவர், கர்த்தர் கேடகமானவர் என்று நான் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது எவ்வளவு அழகாய் தெய்வத்தை, கர்த்தரை அவன் சொந்தம் கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என் கன்மலை. அநேக இடங்களில் கர்த்தரை அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆண்டவரை அவர் அனுபவிக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தரின் மெய்ப்பர் என்று சொல்லி, கர்த்தரின் கன்மலை என்று சொல்லி, கர்த்தரின் கோட்டை என்று சொல்லி, கர்த்தர் என் இரட்சகர் என்று சொல்லி, அவர் என் தேவன் என்று சொல்லி, என் அடைக்கலம் என்று சொல்லி, என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என்று அவர் என்னை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார் என்றும், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவரும் என்றும் பலவிதத்திலே தெய்வத்தை புகழ்ந்து உயர்த்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லும் பொழுதெல்லாம் கூட அவருடைய அந்த தேவனை துதிக்கின்ற, போற்றுகிற வார்த்தைகளிலே என் அடைக்கலம் என்ற வார்த்தை, என் கேடகம் என்ற வார்த்தை அதிகமாய் பயன்படுத்தி இருக்கிறார். ஆம், பிரியமானதோட பிள்ளைகளே, கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். கேடகம் என்பது நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். முற்காலத்திலே அரசர்கள், ராஜாக்கள் பயன்படுத்தியது. இந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு, அதாவது இளம் தலைமுறையினருக்கு நமக்கு அந்த கேடகம் என்றாலே அவர்களுக்கு தெரியாது. வாட் இஸ் ஷீல்டு என்று தெரியாது, ஈட்டியும் அவர்களுக்கு தெரியாது. இப்ப எல்லாம் துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் இந்த வெடிகுண்டுகளும் தான் தெரியும். கலாச்சாரம் எல்லாம் மாறி போயிடுச்சு. செத்த காலேஜ் என்று சொல்லி சென்னையில் ஒன்று உண்டு, அதுதான் மியூசியம். அங்கே போனோம்னா பழங்காலத்து அந்த அரசர்கள் பயன்படுத்தின அந்த ஈட்டி, கேடகங்களை எல்லாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கேடகம் என்பது எதிரிகள் நமக்கு விரோதமாக நம்மை தாக்கும்படியாக எய்யும் அம்புகளை தடுத்து நிறுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிற கருவி. ஆம், இன்றைக்கு அது இல்லை என்றால் இந்த எதிரிகளுடைய தாக்கங்கள், எதிரிகள் நமக்கு விரோதமாக எய்கிற அம்புகள், அவைகள் நம்மேல் விழுந்து நம்மை குத்தி கொன்றுவிடும், அழித்துவிடும்.
அப்படி படாதபடிக்கு, அவைகள் நம்மை தாக்காதபடிக்கு தேவன் நமக்கு கேடகமாக இருப்பதை எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் வாழ்கிற பூமியானதும் கூட தேவனால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த பூமி சுற்றிலும் தேவனாகிய கர்த்தர் ஓசோன் படலம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். இந்த ஓசோன் படலம் எதற்காக? சூரிய ஒளி நேரடியாக பூமியின் மேல் வரும் பொழுது அது மனிதர்களுடைய சரீரத்தை பாதிக்கின்றதா இருக்கும். மிருகங்கள், உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் கூட மிகவும் கேடு விளைக்கக்கூடிய அந்த கதிர்கள் சூரியனிலிருந்து வந்து கொண்டிருக்கிறதாம். பிரியமானவர்களே, பிள்ளைகளே, அது நேராக மனிதன் மேல் படக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் அந்த நேராக வருகிற சூரிய கதிர்களை தடுத்து ஃபில்டர் பண்ணி அவைகள் நேராக நம்ம மேல் படாதபடிக்கு, ஆமென், பூமியிலிருந்து ஏறக்குறைய 25-30 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த ஓசோன் படலத்தை வைத்திருக்கிறார் என்பதை, ஆமென், விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எதற்காக? நம்மை பாதுகாக்கும்படியாக. நம்முடைய தேவன் நம்மை காப்பதிலே மிக மிக அக்கறையுள்ள தெய்வமா இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை சிருஷ்டித்தவர், நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மேல் மிகவும் கண்ணுங்கருத்துமாய் கண்ணோக்கமாய் இருந்து நம்மை வழிநடத்துகிற தெய்வமாய் இருப்பதை பார்க்க முடியும். ஆம், தாவீது அதிகமாக ஆண்டவராகிய கர்த்தரை அவர் அனுபவத்தோடு கூட சொல்லுகிறார். கர்த்தரின் கேடகமா இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலும் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் கூட தாவீது தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. தேவன் நான் நம்பியிருக்கிற துருகம், அவரே என் கேடகம், அவரே என் கேடகம். ஒவ்வொரு நாளும் என்னை காப்பாற்றுகிற தெய்வம் அவரே. ஆமென், என்னை நடத்துகிறவர் அவரே. எனக்கு கேடகமாயிருந்து என்னை காத்துக்கொண்டு என்னை வழிநடத்தும் தெய்வமாய் இருக்கிறவர் அவரே, என் கர்த்தரே என்று சொல்லி கர்த்தரை குறித்து அதிகமாய் புகழ்ந்து பேசுவதும் அனுபவத்தோடு கூட சொல்லுகிறதை நம்மாலே பார்க்க முடியும். தாவீதுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பின பொழுது அவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் தியானிப்போமே ஆனால், தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட பகுதியில் பக்தன் சொல்லுகிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கும் சத்துருக்களுக்கு பஞ்சம் இல்லை. நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் கொஞ்சம் வளர்ந்தால் போதும், வாழ்ந்தால் போதும், கொஞ்சம் நன்றாயிருந்தால் போதும், சந்தோஷமா இருந்தால் போதும், உடனே நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க, நம்முடைய சமாதானத்தை கெடுக்க, ஆமென், நம்முடைய உயர்வுகளை தடுக்க எப்பொழுதும் ஒரு கூட்டம் நமக்கு விரோதமாய் சுற்றி திரிகிறதா இருக்கிறது. அந்த நாட்கள்ல தாவீதுக்கு விரோதமாய் அப்படிதான் இருந்தார்கள். அதனாலதான் இந்த வசனத்தில் அவர் தெளிவாய் சொல்கிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், ஏராளமானோர் என்று சொல்லுகிறார். தேவனிடத்திலே அவனுக்கு சகாயம் இல்லை, ரட்சிப்பில்லை என்று ஆமென் அவனை குறித்து ஆமென் சொல்லுகிறார்கள். பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமென், இப்படி சொல்லுகிறவர்கள் ஏராளமானோர். அவன் கைவிடப்பட்டவனாய் இருக்கிறான், தேவன் அவனை மறந்து விட்டார், தேவன் அவனை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி என்னை குறித்து பரியாசத்தோடு பேசுகிறவர்கள் ஏராளமானோர் என்று சொல்லிக் கூறுகிறது மட்டுமல்ல, அந்த வசனத்தில் சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே, இப்படி என் எதிரிகள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிற நேரங்களிலே, என் எதிரிகள் எனக்கு விரோதமாய் பேசும் சூழ்நிலைகளிலே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம் என்று சொல்லுகிறார். அது ஏதோ ஒரு பக்கம் அல்ல, என்னை முற்றிலும் சூழ்ந்திருக்கின்ற கேடகமாயிருக்கிறீர். எந்த பக்கமும் எப்பக்கமும்
ஆயுதம் எனக்கு விரோதமாய் வந்தாலும் என் முன்னே பின்னே ஆமென் பக்கத்துல எப்பக்கத்திலும் அது வந்தாலும் கூட என்னை காக்கிற தெய்வமாக என்னை சூழ்ந்துள்ள கேடகமாயிருக்கிறீர், என் மகிமை, என் தலை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான தடுப்பிள்ளைகளே, இது எத்தனை உண்மை, எத்தனை உண்மை. தேவன் நம்மை சூழ்ந்திருக்கிற கேடகமாயிருக்கிறார். ஏதோ ஒன் சைடு ஷீல்ட் அல்ல, ஆமென், நம்மை டோட்டலி ப்ரொடெக்டிங் ஷீல்டா இருக்கிறார். எல்லா சத்துருவின் தாக்கங்களுக்கும் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள், நமக்கு விரோதமாய் எழும்புகிற நிந்தைகள், அவமானங்களுக்கு நம்மை தப்புவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டு காலங்களில் நாம் பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு அரக்கன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பெலிஸ்தியர்களிலே ஒரு மிகப்பெரிய மனிதனாக, அரக்கனாய் காணப்பட்டான். அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் பயங்கரமாக அடிக்கடி யுத்தங்கள் வரும். எதிர் நாடுகளாய் காணப்பட்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர்களிலே ஒரு ராட்சதமான ஒரு மனிதன் இருந்தான். அவன் மிக உயர்ந்தவன், 9 அடி 9 அங்குலம் உயரமுள்ள ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அரக்கனாக, ராட்சதனாக ஒருவன் வாழ்ந்தான். ஒரு வீரன் இருந்தான். அவருடைய பேர் தான் கோலியாத். நமக்கு தெரியும் அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய ஆயுதங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8 வசனங்கள் முடிய. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். ஆமென். பார்த்திருக்கலாம், இந்த வீரனுடைய உயரமும் அவன் சுமக்குன்ற அந்த ஆயுதங்களும் அவன் அணிந்திருக்கிற வஸ்திரமும் எப்படி இருக்குது பாருங்க. எல்லாம் வெண்கலத்தாலான அந்த சர்வாயுத வர்க்கங்களை அணிந்தவனாய் காணப்படுகிறான். ஆமென். தலைச்சீரா வெண்கலம், அவனுடைய மார்க்கவசம் வெண்கலம், அவன் தோள்களிலே போடப்பட்டிருந்ததானே அந்த கேடகமானது அது வெண்கலத்தாலான. இப்படி தன்னுடைய உடல் முழுவதும் வெண்கலத்தாலே மூடப்பட்டவனாய் காணப்படுகிறான். அது மட்டுமல்ல, அவனுடைய ஈட்டி பயங்கரமான ஒரு ஈட்டி, அதை சுமப்பதற்கு அங்கே ஒரு வேலைக்காரன். இது போல அவனுடைய தோற்றத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவ்வளோ பயங்கரமான ஒரு வீரனுக்கு முன்பாக தாவீது என்கின்ற அங்கே எதிர்த்து நிற்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது என்ன நடக்கிறது? 44ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 44 49 முடிவே சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த தாவீது அவருடைய பார்வையில் அற்பமானவனாய் காணப்படுகிறான். வாசிப்போம். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். ஆமென்.
வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் இந்த 4 வசனங்கள் நான் ஏன் வாசிக்க சொன்னேன் என்று சொன்னால், உங்களுக்கு புரியும்படியாக, ஒருவேளை நீங்கள் வேதத்தில் புதியவர்களாக இருப்பீர்களானால் இந்த வசனங்களை வாசிப்பது மூலமாக, நீங்கள் கேட்பது மூலமாக அதனுடைய சரித்திரத்தை, அதனுடைய வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தாவீதுடைய நிலைமை பார்க்கும் பொழுது அவன் வெறுங்கையோடு கூட ஒரு கோலும் ஒரு கவனையாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கோலியாத்தோ அவன் தன்னுடைய சரீரம் முழுவதுமாக தரைச்சிரா முதற்கொண்டு அந்த பாதத்திலே போடப்பட்டிருக்கிற அந்த பாதரட்சைகள் வரைக்கும் எல்லாமே வெண்கலத்தினாலும் பயங்கரமாக பாதுகாக்கக்கூடிய கவசங்களாய் இருந்தது. தாவீதுக்கு அப்படி அல்ல. தாவீது முன் சொன்னது போல, கர்த்தரின் கேடகம், கர்த்தரே எனக்கு ஆமென் பாதுகாவலர், அவர்தான் எனக்கு துணை, அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று சொல்லுகிறது போல, அந்த வார்த்தையிலும் அந்த காரியத்திலும் நம்பிக்கையோடு கூட இருந்து இந்த பெலிஸ்தியருக்கு விரோதமாக சண்டைக்கு போகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே அற்பமாய் எண்ணப்பட்டான். அந்த பெலிஸ்தியனாலே, அந்த கோலியாத்தினாலே தாவீது அற்பமாக எண்ணப்பட்டான். அவன் சின்னவனாய் எண்ணப்பட்டான், அசட்டை பண்ணப்பட்டவனாய் இருந்தான் அந்த கூட்டத்திலே. ஆனால் அந்த அசட்டை பண்ணப்பட்டவனை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அந்த பெலிஸ்தியனை கொன்று தம் ஜனங்களுக்கு மீட்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவ்வளவு ஆயுதங்கள் அவன் அணிந்திருந்தாலும் கூட தாவீது கவனில் வைத்து அடித்த கூழாங்கல்லிலே ஒரு கல் அந்த பெரிய 9 அடி உயரம், 9 அங்குலம் உயரம், அப்படியே பனைமரம் போல சாயும்படியாக செய்தது ஒரே கல்லில். பிரியமான பிள்ளைகளே, இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று, கர்த்தரால் ஆயிற்று. தேவன் கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறான், இந்த யுத்தம் கர்த்தருடையது, என்னுடையது அல்ல. இப்பொழுது கர்த்தர் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார். ஆமென். பிரியமான பிள்ளைகளே, தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என்னை ரட்சிக்கிறவர், கர்த்தர் எனக்கு கேடகமானவர், எனக்கு ஒரு தீங்கும் நடக்காது, ஒரு தீங்கும் எனக்கு நேரிடாது. அவர் எந்த தீங்கோ தீமையோ என்னை அணுகாமல் காத்துக் கொள்வார். அந்த நம்பிக்கையில், அந்த உறுதியாக, அந்த பயங்கரமான எதிரி, ஈவன் அவருடைய சொந்த சகோதரர்களாலும், அந்த போர் சேவகர்களாயிருந்த தன் மூத்த சகோதரர்களாலும் கூட செய்யக்கூடாத ஒரு காரியம் இந்த மேய்ப்பனாகிய சிறியவனாகிய தாவீதை கொண்டு அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அந்த தாவீதுக்குள்ள நம்பிக்கை, கர்த்தரின் அடைக்கலம், கர்த்தரின் கேடகம், கர்த்தரனை ரட்சிக்கிறவர், கர்த்தரே என் பலன், அவர் எனக்கு அரண், அவர் என் துருகம். எப்பொழுதும் இந்த வார்த்தைகளையே சொல்லி வாழ்கிற மனிதனாக இருந்தார் அந்த சிறியவன் தாவீது. எனவேதான் தேவன் அவனுக்கு அடைக்கலமாயிருந்து, தேவன் பலனாயிருந்து, அந்த நேரத்தில் மிகப்பெரிய கேடகமாயிருந்து அந்த கோலியாத்தை வீழ்த்தும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், இன்றைக்கு கர்த்தர் கேடகமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் அறிந்து கொள்கிறோம். ஆம், இன்னைக்கு உண்மையாகவே கர்த்தர் யாருக்கெல்லாம் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதங்கள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 115ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் ஏற்கனவே வாசித்தபடி 115ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆமென். முதலாவது பார்க்கிறோம், எவர்களெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் துணையுமா இருக்கிறார், கர்த்தர் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் கேடகமா இருப்பதற்கு ஆவலோடு இருக்கிறார். உனக்கு விரோதமாக சத்துரியையும் அம்புகளுக்கு, அந்த தாக்கங்களுக்கு அவன் தேவன் உன்னை விலக்கி காப்பதற்கு, கேடகமாய் வருவதற்கு ஒரு ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அநேக இடங்களில் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆம், கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களை நோக்கி பார்க்கிற தேவன் அவர்களுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பு அளித்து
அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து காக்கிற பரிசுத்த தெய்வமாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா நாச மோசங்களுக்கும், எல்லா விதமான அந்தகார வல்லமைகளுக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். உங்களுக்கு தேவன் கேடகமாயிருந்து அந்த சத்ருவின் தாக்கங்களுக்கு விலக்கி காப்பார். அவைகளை தடுத்து நிறுத்துவார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் எவர்களுக்கு ஆமென் கேடகமாயிருப்பார் என்று சொன்னால், நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். எவர்களெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய், சங்கீதங்கள் வாசிக்கிறோம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. தேவ பிள்ளைகள் உத்தமத்தோடு வாழ்ந்த பொழுது, அவர்களுக்கு விரோதமாக அநேக குற்றச்சாட்டுகள் எழும்பின பொழுது, அவர்களை நிந்தித்த பொழுது, தேவன் அவர்கள் பக்கமாக நின்று அவர்களுக்காக வழக்காடி யுத்தம் பண்ணி அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபித்து, அவர் அநேக நேரங்களில் அவர்களுக்கு சிறையிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமரும்படி செய்து மற்ற மந்திரிகள் மேல் உயர்ந்த நிலையில கொண்டு வந்து வைத்திருக்கிறதை நாம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். நீ உத்தமனாயிருந்தால் கர்த்தர் உனக்கு விரோதமாய் வருகிற அவதூறான வார்த்தைகளுக்கும், ஆமென், உனக்கு விரோதமாய் சாட்டப்படுகிற எல்லா குற்றங்களுக்கும் தேவன் உன்னை பாதுகாக்கிற உமேன் கேடகமாயிருந்து உன்னை நடத்தி செல்வார். தைரியமாக வாழ்வோம். நீதிமான் ராஜ மார்க்கத்தில் நடப்பான். அவன் நேர்மையான வழியில நடப்பான். பயப்பட மாட்டான். மடியில கனம் இருந்தால்தான் ஆமென் உடம்புல பயம் இருக்கும். நமக்கு எந்த விதமான அச்சம் தேவையில்லை. நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள், அல்லது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிரிகளை செய்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் தான் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் எவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார் என்று சொன்னால், அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். கர்த்தர் யாருக்கு கேடகமாயிருக்கிறார் என்று சொன்னால், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. எங்கேயோ இருந்தால் தேவன் நமக்கு கேடகமாக இருக்க மாட்டார். கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். தாவீது அடிக்கடி சொல்லுவாரு, நான் கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நான், எனக்கு அது நலம், நான் அண்டிக் கொண்டிருப்பேன். கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்க வேண்டும். அவர் அருகில எப்பொழுதும் இருக்க வேண்டும். சங்கீதம் 91:1 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் அவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவனுக்கு எந்த விதமான நாச மோசங்கள் நெருங்காது. பிரியமானவருடைய பிள்ளைகளே, அந்த 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 91:2, 3, 4 வாசிப்போம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். ஏனென்றால் நீ உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறாய். கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தருக்குள் இருக்கிறாய். கர்த்தர் உன்னை மறைத்துக் கொள்கிறார். கர்த்தர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுகிறார். எந்த விதமான சத்ருவின் தாக்கம், சத்ருவின் எந்த விதமான அம்புகள் உன்னை நெருங்காதபடி, உன்னை தொடாதபடி அவரே அவற்றை தடுத்து நிறுத்துகிற, அல்லது அவர் தம்மேல் ஏற்று உன்னை பாதுகாக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தர் எவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சொன்னால், அதை 91:4 கூட வாசிப்போம். 4வது வசனத்தில், சங்கீதம் 91:4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியத்தினாலே ஆமென் உன்னை மூடுவார், உன்னை காப்பார். அவருடைய சத்தியம் உனக்கு கேடகமா இருக்கும்.
அதுதான் உனக்கு பரிசையும் கேடகமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் கேடகம். பிரியமானவர்களே, தேவன் வசனத்தை அனுப்பி அநேக காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒருபோதும் அசட்டை பண்ணாமல் அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை அபியாசம் பண்ணும் பொழுது, அவைகளை ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்தும் பொழுது, உச்சரிக்கும் பொழுது, எந்த சாத்தானுடைய கிரிகள் நம்மை நெருங்கவே நெருங்காது. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவை போல அவைகள் நம்மை காக்கும். கர்த்தருடைய வார்த்தைகள் காக்கும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். இந்த சத்தியம் மனிதர்களுக்கு கேடகமானதாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மை காக்கின்றதா இருக்கிறது. ஆம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களை பார்த்து சொன்னார், அவரை பின்பற்றவர்களை பார்த்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியமாயிருக்கிறார். ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை தான் சத்தியம். அந்த சத்தியத்தை நாம் கேட்கும் பொழுது, சத்தியத்தை அறியும் பொழுது, அவரை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, அவரை குறித்து பேசும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் எப்பொழுதும் சிந்திக்கும் பொழுது, அந்த கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமென் அடைக்கலமாயிருந்து அவர்களுக்கு கேடகமாயும் இருந்து அவர்களை தப்புவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, ஆம், கேடகமாயிருக்கிற கர்த்தர் அவர். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவரை ஆமென் தேசத்தை விட்டு புறப்பட பண்ணும் பொழுது, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 15:1 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். ஆபிரகாமை அழைத்த பொழுது, ஆபிரகாமை நடத்தி கொண்டு போகும் காலத்தில் ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நம்பி, ஆமென், தேவனை விசுவாசித்து அவருக்கு பின்பற்றுகிறவராய் காணப்பட்டார். எல்லாவற்றையும் விட்டு விட்டார். அந்த வனாந்தரத்திலே போகும் வழி தெரியாமல், எந்த இடத்திற்கு போகிறோம் என்பதை கூட அறியாமல் அவர்கள் பயணப்பட்டு போய்கிற நேரங்கள்ல, பயத்திற்குரிய சூழ்நிலைகள்ல, பயந்து போன நேரங்களில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, வயதானவர்களாய் ஆபிரகாமும் அந்த சாராலும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆமென் அவர்கள் புறப்பட்ட அந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். நான் உனக்கு கேடகமா இருப்பேன்பா. நீ போகிற வழிகளில் எல்லாம் உன்னையும் உன் மனைவியாகிய சாராயும் காக்கும்படியாய் நான் உங்களுக்கு கேடகமா இருப்பேன். எந்த அரசர்களும் எந்த ராஜாக்களும் நீ போகும் வழியில எந்த சத்ருவும் உங்கள் மேல் கை போட முடியாது. அப்படி போட நினைத்தாலும் நான் உங்களை காக்கிறவராய் உங்களுக்கு கேடகமாயிருப்பேன், உங்களுக்கு மகா பெரிய பலனுமாயிருப்பேன். பாருங்க பிரியமானதோடு பிள்ளைகளே, தேவன் அவர் அழைத்தவர்களுக்கு அவர் கேடகமாயிருந்து நடத்துகிற தெய்வமாயிருக்கிறார். தாவீது அது அதிகமாக அனுபவித்ததுனால தான் தாவீது சொல்றாரு கடைசியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 28:7 வசனத்தில் அவர் சொல்லும் போது சொல்றார், வாசிப்போம். சங்கீதம் 28:7 வசனம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ பலவீனப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தில் அவன் வல்லவனாயிருந்தான் என்று. சரீரம் செத்து போனதாய் காணப்பட்டாலும் கூட விசுவாசத்தில் பலனாயிருந்தான். காரணம், கர்த்தர் கொடுத்த ஒரு உற்சாகமான வாக்கு தத்தம், நீ பயப்படாதே என்று சொல்லி அதை உறுதியாய் ஆபிரகாம் சாராள் உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே அவர்களுக்கு பலனாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் தாவீதும் பின்பற்றுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரையே நம்பி இருந்தது,
நான் சகாயம் பெற்றேன். இன்றைக்கும் தேவன் நமக்கு சகாயராய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். நீ அவரை உறுதியாய் பற்றி கொள்வாயாக. அவரையே நாம் நம்பும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எனக்கு கேடகமாயிருக்கிறார். எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது, எந்த வாதையும் என் கூடாரத்தை அணுகாது. அவர் எனக்கு கேடகமாயிருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை, அவருடைய வேத வசனங்களை நாம் தொடர்ந்து நினைக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், ஆமென், அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்பட்டால் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு கேடகமாயிருக்கிறது போல, கர்த்தர் நீதிமான்களுக்கு கேடகமாயிருப்பதை போல, கர்த்தர் ஆமென் தம்மை அண்டிருக்கிறவர்களுக்கு கேடகமாயிருப்பதை போல இன்று உங்களுக்கும் கேடகமாயிருந்து உங்களை எல்லாவற்றிலும் காத்து நடத்துகிறது மட்டுமல்ல, உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலையும் வைப்பார். அப்படி செய்ய தேவன் உங்களுக்கு அருள் செய்வாராக. God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.